அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 19 மற்றும் 20. கூடாரத்தை அடைந்த ரங்கநாயகி கீழே விரிக்கப்பட்டிருந்த மஞ்சத்தில் அமர்ந்து அதுவரை மகா சுல்தான் ஹைதர் அலியுடன் பேசிய பேச்சுக்களை திரட்டி அசை போடுகிறாள். தான் பேசியது சரியா, ஏதேனும் முரண்பாடாக பேசிவிட்டோமா சிந்திக்கிறாள். பசவராஜ் விடை பெற்று சென்றது கூட அவளுக்கு தெரியாது. அவளது சிந்தனை இன்னும் ஹைதரின் கூடாரத்தையே அன்வயப்படுத்தி வட்டமிடுகிறது. மதில் போல சுற்றியிருந்த காவல் வீரர்கள் மண்டியிட்டு வணங்க உள்ளே திப்பு சுல்தான் நுழைகிறான். ஆழ்ந்த சிந்தனையுடன் காணப்பட்ட ரங்கநாயகியை நோக்கி தொண்டை குலுங்க குரல் கொடுக்கிறான் திப்பு. குரல் கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டு நிலைக்கு வந்த ரங்கநாயகி ஒரு கணம் பதற்றம் கண்டு எழுந்து மரியாதை செய்கிறாள். மஞ்சத்தில் வந்து அமர்ந்த திப்பு சுல்தான் கால்களை மடக்கி போட்டு அமர்ந்து இடக்கையை மஞ்சத்தில் ஊன்றியவாறு அவளையே கூர்ந்து கவனிக்கிறான். அவனது தலைக்கு மேலே கூடாரத்தின் பிளவு வழியாக நிலா துண்டு பிரகாசமாக தெரிகிறது. அதன் ஒளியை காட்டிலும் தனது காதலியின் முகவிலாசம் மிகவும் ஒளி படர்ந்து ஒரு தனியான சோபையை தருவதாக உணர்கிறான். இன்று நீ நிறையவும் பிரமாதமாக பேசிவிட்டாய். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அக்பர் பாதுஷா உதாரணம் அப்பாவை அதிகமாகவே மயக்கி இருக்கிறது என்றான் திப்பு சுல்தான். மகா சுல்தான் ஒப்புக்கொண்டாரா என எதிர்பார்ப்பு நிறைந்த துடிப்புடன் கேட்டாள் ரங்கநாயகி. ஒப்புக்கொண்ட மாதிரிதான் என நினைக்கிறேன். ஆற்காட்டு யுத்தம் முடிந்ததும் முடிவு கூறுவதாக சொன்னார். முடிவு எதுவானாலும் நமது காதலை எவராலும் பிரித்து வேடிக்கை பார்க்க முடியாது. திருமணத்தை நிறுத்தி வேதனைப்படுத்தவும் முடியாது. இந்த ராஜநாகத்தின் சீற்றம் எத்தகையது என்பது பலர் அறிந்தது. திப்பு சுல்தான் இவ்வாறு ஒரு சீற்றம் நிறைந்த தோற்றத்துடன் கூறிக்கொண்டிருந்த போதே நிஜமாகவே ஒரு நாகப்பாம்பு அந்த கூடாரத்து சந்தின் வழியாக நுழைந்து கொண்டிருந்தது. ரங்கநாயகி அதனை கவனித்து அதிரும்படியான பதட்டத்துடன் எழுந்து கைகூப்பி வணங்கத் தொடங்கிவிட்டாள். திரும்பி பார்த்தான் திப்பு. அடுத்த வினாடியே துடித்து எழுந்து வாளை உருவினான். ஏதோ தனக்கே ஆபத்து நேர்ந்து விட்டது போல அலறிய ரங்கநாயகி, அதை ஒன்றும் செய்யாதீர்கள், தயவு செய்து எனக்காக விட்டு விடுங்கள் என வேண்டிக் கொண்ட விதத்தை கவனித்து ஒரு நிமிடம் ஓங்கிய வாளை ஓங்கியபடியே நிலைத்து நின்று விட்டான் திப்பு சுல்தான். உள்ளே நுழைந்து சீற்றத்துடன் உயரமான அளவுக்கு தலை தூக்கி படம் விரித்து இடம் வளமாக ஆடியது அந்த ராஜநாகம். ரங்கநாயகி, இது ராஜநாகம். புரிகிறது குமார சுல்தான். அதனால் தான் நான் இதனை மரியாதை கொடுத்து வழிகாட்ட வேண்டுகிறேன். மரியாதை? ஒரு ராஜகர்ஜனை ஒரு ராஜ சீற்றத்திற்கு கொடுக்கிற கௌரவமான மரியாதை. இது கொடிய விஷம் நிறைந்த ஜந்து. இதனினும் நம்மில் கொடிய விஷமுடைய ஜடங்கள் இருக்கின்றன. நீ ஒரு இந்து பெண், அதனால் இந்த பாதகம் நிறைந்த பாம்புக்கு பரிந்துரைக்கிறாய். நீங்களா இவ்விதம் பேசுகிறீர்கள்? மதங்களை எல்லாம் கடந்த ஒரு மானுஷ்ய சிம்மத்தை காதலிக்கிறோம் என மதம் கொண்டேனே. நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? நான் ஒரு வருங்கால இஸ்லாமிய ராணி, ஆனால் இந்து மதத்தின் பிரதிநிதி. இரு தரப்பு சாங்கியங்களுக்கும் சமத்துவம் அளித்தே பரிசீலிக்கிற எனது குமார சுல்தானும் ஒரு ராஜநாகம் தானே. நல்லவர்களுக்கு ராஜன், பொல்லாதவர்களுக்கு நாகம். ஓஹோ என இடி முழக்கம் போல கர்ஜனை நகை பொறுகிறான் திப்பு சுல்தான். எத்தனை சம நோக்கோடு சம்பாசிக்கிறாள் இந்த நாம தேவதை. அவன் அவளது நெற்றியை பார்க்கிறான். பிறகு நாகத்தின் படத்தை நோக்குகிறான். அவன் என்ன ஒப்புமை கருதினானோ என்னவோ. மீண்டும் நகை முழக்கம். திப்புவின் அந்த இடிக்குரல் கேட்டும் அந்த நாகம் அடங்கவில்லை. இடி ஓசை கேட்டு அடங்குகிற சாதாரண நாகமா அது? ராஜநாகம். அது மென்மேலும் நிமிர்ந்து படம் விரித்து இப்படியும் அப்படியுமாக அசைந்து தரையில் ஓங்கி அடிக்கிறது. பார்த்தீர்களா, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என சத்தியம் வைக்கிறது. சீச்சி, நீயா நானா? வா ஒரு கை பார்க்கலாம் என இது சவாலுக்கு அழைக்கிறது. திப்பு மீண்டும் நகை புரிகிறான். வெளியே காவல் காத்திருந்த வீரர்களுக்கு செய்தி தெரிந்து ஈட்டியும் வாளுமாக உள்ளே நுழைந்து தங்கள் சுல்தானுடைய ஆணைக்கு எதிர்பார்ப்பவர்களைப் போல துடிப்புடன் காத்து நிற்கின்றனர்.
கூடாரத்திற்குள் பிரவேசித்த பசவராஜும் யாகின் கானும் இப்படி ராஜநாகத்தை படம் பிரிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார்களே என அதிர்ச்சி உற்றனர். இதில் வேடிக்கை என்ன திப்பு? கண்டம் துண்டமாக வெட்டி எரிய வேண்டியதுதானே? யாகின் கான் குரல் பதட்டமுடன் ஒலிக்கிறது. அந்த புதிய உருவத்தை அதுவரையிலும் பார்த்து அறியாத ரங்கநாயகி தனது மாமனார் ஹைதர் அலிதான் வந்திருக்கிறார் என அறிந்து மண்டியிட்டாள். அவளது அந்த செய்கையை கண்டு திப்பு சுல்தான் ஒரு நகைச்சுவையை ரசிப்பது போல சிரித்தான். ரங்கநாயகி, நீ எப்படி இந்த போலித்தன நாகத்திற்கு ராஜ அந்தஸ்து கொடுத்து குஞ்சுகிறாயோ அப்படியே இந்த யாகின் கானுக்கும் மரியாதை செலுத்தி இருக்கிறாய். இவர் எந்த விதத்தில் எனது தந்தையின் உருவம் போலவே அமைந்தார் என்பதுதான் பலருக்கு புரியாத புதிர். இவர் என் தந்தையின் நண்பர், எனக்கு பசவராஜை போல. ஆனால் பசவராஜ் நல்ல வேளையாக என் உருவத்தை கொண்டில்லை, ஆனால் என் உள்ளத்தை கொண்டிருக்கிறான். திப்புவின் இந்த விளக்கத்தை கேட்டு பெரிதாக வியந்து போனாள் ரங்கநாயகி. அப்படியே ஹைதர் அலி போலவே இருக்கிறாரே, எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்கிறார்கள்? எல்லாம் பழக்கம்தான் போல. குமார சுல்தான், பாம்போடு விளையாடுவது நல்லதல்ல என்றான் பசவராஜ். நண்பா, நானே ஒரு ராஜநாகம், இது என்னோடு விளையாடுகிறது. பாம்பை கண்டால் படைகள் நடுங்கும், ஆனால் திப்புவை கண்டால் பாம்புகளே நடுங்கும் என்ற உண்மையை பிரத்யட்சமாக பார்க்க வேண்டாமா? இதோ பார் என முழங்கிய திப்பு சுல்தான் அடுத்து தனது உருவிய வாளை உரையிலிட்டு எதிரே நின்றிருந்த வீரர்களிடமிருந்த ஈட்டிகள் இரண்டை புடுங்கி அவற்றை தலை கீழாக நிறுத்தி கூரற்ற பாகங்களை கிட்டி போல செய்து நிமிர்ந்து அசைந்தாடி கொண்டிருந்த அந்த ராஜநாகத்தை நோக்கி பாய்ந்தான். ஐயோ, அதை கொன்று விடாதீர்கள் என அலறியவாறே முகத்தை மூடிக்கொண்டாள் ரங்கநாயகி. சீற்றமுடன் பாய்ந்த ராஜநாகத்தின் கழுத்தை கிட்டியால் மடக்கி பிடித்துக் கொண்டான் திப்பு சுல்தான். ராஜநாகத்தின் சீற்றோசை புயலாக பருகிறது. உடலை பலம் கொண்ட மட்டும் நெளித்தும் விடுபட முடியாமல் அந்த ஈட்டிகளிலே படர்ந்து வளைந்து சுருட்டி கொள்கிறது. ஈட்டிகளின் கிட்டியில் ராஜநாகத்தின் தலையை அழுத்தி கொண்ட திப்பு சுல்தான் மிகவும் துணிச்சலாக தனது இடக்கரத்தால் அதனை தாவி பிடித்து பெருவிரலால் அதன் வாயின் அடிப்பாகத்தை அழுந்த பற்றி வலக்கரத்தில் பிடித்திருந்த ஈட்டிகளை தூரே தூக்கி எறிந்தான். இவனை கண்டதும் ராஜநாகமே நடுங்கி அவனது கைகளில் படர்ந்து சுருட்டி கொள்கிறது என்றால் வேறு நாகங்கள் பயப்பட என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? அந்த ராஜநாகம் திப்புவின் பிடியிலிருந்து விடுபட தனது பலம் முழுவதையும் திரட்டி முனைகிறது. திப்பு நீட்டிய கை நீட்டியபடியே நிறுத்தி அதன் வேதனையை ரசிக்கிறான். தனது இரு கைகளாலும் மூடியிருந்த முகத்தை விலக்கி பார்க்கிறாள் ரங்கநாயகி. அடுத்த கணம் அலறி கூச்சலிடுகிறாள். பசவராஜ் திப்புவின் பராக்கிரமத்தையும் விஷ துணிச்சலையும் கண்டு அதிசயிக்கிறான். இவன் இதயம் நிறைந்த மானுட ராட்சசனோ? வேண்டாம் குமார சுல்தான், தயவு செய்து இந்த ராஜநாகத்தை கொன்ற பாவத்தை சுமக்க வேண்டாம், அதனை விட்டு விடுங்கள். அவளது மனநிலையில் மாறுபட்டிருக்கிற சிவந்த முகத்தை கவனித்த திப்பு சுல்தான், ரங்கநாயகி, இதனை கொல்ல மாட்டேன், பயப்படாதே, விடுதலை செய்கிறேன். வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல, உன்னை போலவே அழகாக இருக்கிறது என அவன் கூறி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட ரங்கநாயகி, என்னை போலவே விஷமுடையது அல்லவா என்றாள். ஒரு வினாடி அதிர்ந்து போனான் திப்பு சுல்தான். விஷமா? அழகும் அறிவும் உள்ள எந்த இடத்திலும் விஷமுண்டு என்பது பெரிய தத்துவம். அந்த விஷம் பல ரூபத்தில் வித்தியாசப்படுகிறது. அந்த விஷத்தை ஆராதித்தால் அதுவே மாணிக்கமாகிறது. புரியவில்லை. புரிய வைக்கிற நேரம் இதுவல்ல. 1000 பக்கங்கள் எழுதக்கூடிய பெரிய விஷயம் என்பதிலேயே விஷம் உண்டு. யகரத்தை அடித்துவிட்டால் யகாரம் என்பது இப்போது எதற்கு? தயவு செய்து விட்டு விடுங்கள். காதலியின் அற்புதமான அபாரமான ஞான வாசகத்தை கேட்ட திப்பு சுல்தான் பெரிதாக மகிழ்ந்து போய் கையில் நெளிந்து கொண்டிருந்த ராஜநாகத்தை ஒரு கணம் உற்று நோக்கி மறுகணம் அதனை வெளியே கொண்டு போய் சுருட்டி கொண்டிருந்த அதனை நீக்கி ஒரு பிரிமனை போல செய்து பலம் கொண்ட மட்டும் தூக்கி எறிகிறான். கண்டவர் அனைவரும் கதிகலங்கி போய் திப்பு சுல்தானின் வீர துணிச்சலை நெஞ்சிலே படரவிட்டு பயந்து நடுங்கி பிரமிக்கின்றனர். யாகின் கானோ பொறி கலங்கி அயர்த்து போனான். குமார சுல்தான், ராஜநாகம் வஞ்ச நெஞ்சமுடையது, காரமுடையது என்றான் பசவராஜ்.
நான் அதற்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே பசவராஜ். இந்த மண்ணில் பிறந்த விஷயமுடையதானாலும் அதுவும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற நோக்கில்தானே அதனை பரந்த வெளியிலே தூக்கி எறிந்தேன். ஏன் தெரியுமா? அது இந்த தேசத்தை அடிமைப்படுத்த வந்த வெள்ளை பரங்கியரை துரத்தி துரத்தி கொத்தட்டும் என்பதற்காக. அல்லது தன்னிலும் சீற்றமுடைய திப்பு சுல்தான் அடிமைப்படுத்த வந்த வெள்ளையரை அடித்து துரத்துவான் என்கிற ராஜ விசுவாசத்தை இந்த ராஜ நாகம் தனது இனத்திற்கு போய் பறைசாற்றட்டும் என்பதற்காகத்தான். புரிகிறதா? திப்புவின் ஓங்கி ஒலித்த குரல் கேட்டு வியந்து பயந்து வியர்த்து போன ரங்கநாயகிக்கு அப்போதுதான் சுகமான மூச்சு பிறந்தது. ரங்கநாயகி, இது எனக்கு ஒரு நிகழ்ச்சி திருப்பம். திப்பு சுல்தான் யார் என்பதை ஏனையவர் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஏற்பட்ட அல்லது ஏற்படுத்தி கொண்ட விஷ பரீட்சை. அந்த ராஜநாகத்தை நான் வாழ்த்துகிறேன் என முழங்கிய திப்புவின் கண்கள் யாகின் கானை நோக்கின. அந்த நேரத்தில் அடங்கிய உள்ளடக்க பிரகடனம் ஒருவாறு ஒரு சிலருக்கு உணர்ந்தது. அந்த ராஜநாக பிரகடனத்தை செவிமடுத்த மகா சுல்தான் ஹைதர் அலி கூட வெகு நேரம் சுழிமுனை அதிர்ச்சி கண்டு பிரமித்து போய் அது குறித்து அதிகமாகவே அலசி ஆலோசிக்கலானார். 2 தினங்கள் கண்ட ஓய்வுக்கு பிறகு ஹைதரின் சேனைகள் ஆற்காட்டை நோக்கி பயணமாக அணிவகுத்து யுத்த கோஷம் இடுகின்றன. அருமை காதலி ரங்கநாயகியிடம் அன்புடன் உரையாடி ஆனந்த புன்னகையுடன், ஆற்காட்டை வென்று நவாப் முகமது அலியை விரட்டி அந்த நவாப் விருதை நான் பெறுகிற கோலாகலம் நிறைந்த குதூகல காட்சியை நீ கண்டு ரசித்து பெருமைப்பட்ட பிறகே நாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி திருமண தம்பதிகளாக மகிழ்ச்சியுடன் பயணமாகிறோம். அதுவரை மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் இரு. பசவராஜ் உனது நலனில் கண்ணும் கருத்துமாக இருப்பான் என கூறி விடைபெற்று கொண்டு தலைமை நாயகனாக சேனை கடலுடன் பிரவேசித்த போது சமுத்திர கோஷம் என வெற்றி முழக்கம் வான் முகட்டை தொட்டு பூமிக்கு எதிரொலிக்கிறது. பேராரவாரத்துடன் அணிவகுத்தும் புலி சின்னம் பொறித்த வட்டுடை அணிந்தும் புலிக்கொடிகளை தாங்கியும் நின்ற சேனா சமுத்திரத்தை அதிகார பலம் பொருந்திய அதிபதியின் காபீரியத்துடன் நின்று பார்வையிடுகிறார் மகா சுல்தான் ஹைதர் அலிகான் நவாப் பகதூர். அவருக்கு நேர் எதிரே போர் ஆபரணம் பூண்டு வெண்புறவியில் ஆரோகணித்து தனது அருமை தந்தையாரின் உத்தரவிற்காக காத்திருப்பவன் போல குதிரையின் சேனங்களை பற்றி கொண்டு அதன் துடிப்பு அசைவை கட்டுப்படுத்தி காணப்படுகிறான் திப்பு சுல்தான். மகா சேனாதிபதியான பௌஜ்தார் முகமது அலியும் குலாம் முத்திர்கானும் மகா மீர் ஜாகனும் படைகளின் அணிவகுப்பை பார்வையிட்ட வண்ணமாக ஆங்காங்கே தயாராக நின்றனர். உரக்க சத்தமிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறார் ஹைதர் அலி. துடிப்பினால் அடிபோட்டுக் கொண்டு அசைந்து கொண்டிருந்த குதிரைகளின் குழம்பு சத்தம் தவிர மற்றபடி எங்குமே நிசப்தம். திப்பு, எனதருமை செல்வனே, ஆற்காட்டு நவாபை வீழ்த்த வேண்டும் என்கிற சபத முழக்கத்துடன் சிங்கத்தின் பிடரை சிலிர்த்தது போல சிலிர்ப்பு கண்டும் நமது புலியின் சீற்றம் நிறைந்த பாய்ச்சலுடன் உக்கிரம் கண்டும் நீ வீறு கொண்டு எதிர்பார்ப்பதை நானும் உணர்கிறேன். வெயிலியையும் மன்றோவையும் வீழ்த்தியது போல ஆற்காட்டு நவாப் முகமது அலியை வெற்றி காண முடியும் என யாரும் எளிதாக நினைத்துவிட வேண்டாம். அவன் ஒரு குள்ள நரி. நமது புனிதமான இஸ்லாத்தை மறந்து பரங்கியற்பால் மயக்கம் கொண்டு அடிமை கொண்டு ஆனந்த சுகபோக வாழ்க்கைக்காக இந்த தேசத்து சுதந்திர உணர்விழந்து அல்லது மறந்து வாழ்கிற சுகபோக சுயநலமே. எதற்கும் துணிவான் அவன். எதற்குமே அஞ்ச மாட்டான். சுயநலமிகளுக்கு ஆத்மா என்பது நாற்றம் அடிக்கிற சாக்கடைக்கு அல்லது அழுகி போன பிணத்திற்கு ஒப்பானது. அது சைத்தான்களின் பிரதிநிதிகள். எனவே அந்த ஆற்காட்டு நவாபிற்கு உறுதுணையாக நிற்பவர்கள் சர்வ வல்லமை மிக்க யூனியன் ஜாக்கொடி வெறியர்களான குடி வெறியர்களான சர் அயர்கோட் என்பவனும் கேப்டன் ஹம்பர்ஸ்டோன் என்பானும் ஜெனரல் மேத்யூஸ் என்பானும் ஆவார்கள். ஆகவேதான் நான் பிறகு பொறுத்திருந்து புறப்பட்டு பின்தொடர எண்ணுகிறேன். இது எனது தனிப்பட்ட போர்முறை தந்திரம். ஆற்காட்டை வளைக்க வேண்டுமானால் நீங்கள் பாலாற்றங்கரையின் தென்கரையிலே முகாமிட வேண்டும். நமது குதிரை படைகளை கலசப்பாக்கத்தை ஒட்டி வரிசைப்படுத்த வேண்டும். நான் சுற்று வழியானாலும் வேலூர் மார்க்கமாக வந்து விஷாரத்தில் முகாமிடுவேன். ஆகவே தாக்கும் பொழுது அவர்கள் சிதறி ஓடாதவாறு நாம் கவனமாக வியூகித்து வளைத்து சரணடைய செய்ய வேண்டும். ஆற்காட்டு நவாப் முகமது அலி தப்பியோட வழிவகுத்து விடாமல் சர்வ ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும்.
கூடுமான வரையில் எதிரிகளின் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்வதிலே உங்கள் தந்திரம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் ஆற்காட்டு நவாப் பீரங்கி பலம் பொருந்தியவன். ஹைதர் அலியின் இந்த போர் பிரகடனம் நிறையவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஒரு கணம் வானத்தை அண்ணாந்து கவனிக்கிறார். யா அல்லாஹ்! அவரது நெஞ்சு முனகி வழிபடுகிறது. அதிலே ஒரு பிராயச்சித்தமும் தனது ராஜநலம் கருதி ராஜதந்திரம் என்கிற புனித நீரால் கழுவப்பட்டு பாவக்கரை போக்க வேண்டி ஊசலாடுகிறது. மீண்டும் தன்னிலைக்கு வந்து குமாரன் திப்பு சுல்தானை நோக்கி சேனைகள் புறப்படலாம் என ஆணை பிறப்பிக்கிறார். ஜோதிடர் சொன்ன நீலக்கல் மோதிரம் அணிந்து கொண்டிருந்த திப்பு சுல்தான் ஒரு கணம் ஆண்டவனை வழிபட்டு மறுகணம் நீலக்கல் மோதிரத்தை கவனித்து வாளை உருவி இரண்டாம் ஆணையாக அவனது நாவிலிருந்து உத்தரவு பிறக்கிறது. தொடர்ந்து பீரங்கி முழங்குகிறது. போர் முரசம் ஆர்க்கிறது. சேனைகள் ஆற்காட்டை நோக்கி பயணமாகின்றன. தொலைவில் இருந்து கவனித்த ரங்கநாயகி ஏனோ கண்கள் கலங்க கவனிக்கிறாள். அவளது வலக்கண்ணும் வலது தோளும் துடிக்கின்றன. ஏதோ ஒரு துன்பத்தின் அறிகுறி போல தோன்றுகின்றன. யுத்தத்தில் கலந்து கொண்டு தனது வீரம் நிறைந்த ஆற்றலை வெளிப்படுத்த முடியவில்லையே என்ற வேதனையுடனே கூடாரத்தை நோக்கி நடக்கிறான் பசவராஜ். கூடாரத்திற்குள் நுழைந்த ஹைதர் அலி தம்மை தொடர்ந்து வந்த ராஜா கானையை கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கவனிப்பில் பல ரகசியங்கள் தொக்கி நிற்கின்றன. அவற்றுக்காகத்தானே அவனை தம்முடன் அழைத்து செல்ல நிறுத்தி கொண்டதே. ராஜாகான், இன்று இரவு நமது திட்டப்படி பசவராஜையும் ரங்க நாயகியையும் எனது நகரான ஹைதர் நகருக்கு கொண்டு போய் மிகவும் ரகசியமாக சிறை வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். நீயும் புறப்பட்டு போய்விட போகிறாய். அது சந்தேகத்தை உண்டு பண்ணும். இது பரம ரகசியமானது. ஹைதர் அலியின் குரல் காற்றோடு காற்றாக ஒலிக்கிறது. ஹுசூர், சிறையில் அடைப்பதை காட்டிலும் தீர்த்து கட்டி புதைத்து விடுவது நல்லது என நேற்று இரவு ஆலோசிக்கப்பட்டதே. தனது காழ்ப்பை நிறைவேற்றிக் கொள்ளவும் அதே நேரத்தில் மகா சுல்தானுக்கு எரிச்சல் காணக்கூடாது என்று உணர்ந்து மிகுந்த மரியாதையுடனும் ரகசியமாகவும் மறந்துவிட்டதை வெளிப்படுத்துபவன் போல சொன்னான் ராஜா கான். ஹைதர் அலியும் குறுந்தாடியை கீழே இருந்து தடவிக்கொண்டே, அப்படித்தான் முதலில் நினைத்தேன். இதில் பல தொல்லைகள் முளைக்கலாம். நமது திட்டப்படி பரப்ப இருக்கும் பிரச்சாரத்தின் மூலம் திப்புவின் எதிர் உணர்வு என்ன என்பதை அறிந்து பிறகே இந்த திட்டத்தை ஹைதர் நகரிலேயே நிறைவேற்றி விடலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், எனது உத்தரவின்றி அவர்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இது ராஜநாகமான திப்புவின் பிரச்சனை. பிறகு தேசத்தின் பிரச்சனையாகி விடக்கூடாது. ஒரு நன்மையை உத்தேசித்து செய்ய போகிற இந்த காரியம் பல தீமைகளை உண்டு பண்ணி விஷமாகி விடக்கூடாது. ரங்கநாயகியை அரசியாருக்கு பிடிக்கவில்லை. பசவராஜை அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை. இதனை மிகவும் கத்திமேல் நடப்பது போல செய்து முடிக்க வேண்டும். மகாராஜ தந்திரியான யாகின் கானை கலந்து ஆலோசித்து செய்து முடி. ஜாக்கிரதை என்று கூறிய போது அவரது உள்மனம் வெகுவாக அலைமோதியது. அவருக்கும் கூட இந்த ரங்கநாயகி பசவராஜ் விஷயம் எரிச்சலை உண்டு பண்ணி கொண்டுதான் இருந்தது. மகா சுல்தான் ஹைதர் அலியின் இந்த ஆணையை தலைவணங்கி ஏற்ற ராஜா கானின் உள்ளமோ அந்த 18 கசையடிகளை எண்ணிக்கொண்டிருந்தது. இரவு நடுநிசி மௌனத்தவம் புரிகிறது. காற்று சோவென வீசுகிறது. சுற்றிலுமாக இருந்த கூடாரங்களுள் எங்கோ சிலவற்றுள் விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருக்கிறது. நடுவே நடப்பட்டிருந்த நீண்ட கம்பத்தில் பெரிதான தீவட்டி விளக்கு நன்றாக ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. ராப்பறவைகளின் கோஷங்கள் அவ்வப்போது ஆனந்தமாகவும் அவலமாகவும் ஒலிக்கின்றன. வழக்கத்திற்கு மாறாக காவல் வீரர்கள் மிகவும் குறைந்து காணப்படுகிறார்கள். உக்காவை மனம் தூய்க்கும் மட்டும் இழுத்து புகைத்துவிட்டு வெளியே வந்து உடம்பை ஒரு முறுக்கி நிறுத்தி நின்று கவனிக்கிறார் ஹைதர் அலி கான். வலக்கரத்தின் ஆள்காட்டி விரலால் மூக்கை தேய்த்து கொண்டே கருநீல போர்வையுடன் காணப்பட்ட பானத்தை அண்ணாந்து கவனிக்கிறார். குரூரமாக ஆணையிட்ட தமது செயல் எவ்வளவு பவித்திரமற்றது, பரிதாபத்திற்கு உரியது என்பது அவருக்கு புரியாமலாயிருக்கிறது. ஆயினும் ஒரு தேச நலனை உத்தேசித்து அரசியல் கட்டுப்பாட்டை எண்ணி சில பல சூதுவாதுகளை செய்வதும் அதனதன் பார்வையில் அதனதன் உத்தேசத்தில் அதனதன் பாவ புண்ணியங்களை ஒரு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயித்துக் கொள்வதாகிறது.
அதை அனுபவ ரீதியாக முற்றுமாக உணர்ந்தவராயிற்றே ஹைதர் அலி. அப்படி பார்த்திருந்தால் அவர் மைசூர் மகாராஜா கிருஷ்ண மகாராஜா உடையார் குடும்பத்திற்கு இன்னும் சலாம் வைத்துக் கொண்டிருக்கிற சேனாதிபதியாகத்தானே இருந்திருக்க முடியும். ரங்கநாயகி விஷயமாக ஸ்ரீரங்கப்பட்டினத்து அரண்மனையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, நடக்கப் போகிறது என்பதை என்ன என்ன அவருக்கு மூக்கு சிவந்து கொண்டிருந்தது. இதனால் அவரது சுதந்திர பிரதிஷ்டத்திற்கே மாசு கண்டு ஆட்டம் கண்டுவிடுமோ என கூட அஞ்சினார். அஞ்சுவதற்கே அஞ்சியது அந்த அரிமா. வானத்திலிருந்து பிரம்மை போல சில சொற்கள் எதிரொலிப்பன போல கேட்கின்றன. ஆபத்துக்கு அஞ்சாமல் இருப்பதுதான் ஆபத்தை கடப்பது. 2 தினங்களுக்கு முன் ரங்கநாயகி சொன்ன வாசகம், ஞான வாசகமோ அஞ்ஞான வாசகமோ அது குறித்து அசைப்போட இதுவல்ல நேரம். அவளது வாசகம் இப்போது அவளுக்கே ஆபத்தை உண்டு பண்ணியது. அவளது வாசகத்தை அவளிடமே திருப்பி தந்துவிட்டேன் என மனதிற்குள் முனகியவாறு பின்னங்கை கட்டிக்கொண்டு நடந்தார் ஹைதர் அலி. வெகு தூரம் நடந்த பிறகு ஒரு மருங்கே தனித்திருந்த கூடாரத்திற்குள் நுழைகிறார். அங்கே இன்னொரு ஹைதர் அலி உருவம் அமர்ந்து அதுவரை நடந்த நிகழ்ச்சிகளின் மேடு பள்ளங்களில் இருந்த பாவ புண்ணியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தது. யாகின், ஹைதர் அலியின் கம்பீரமான குரல். ஆலோசனையிலிருந்து விடுபட்ட யாகின் கான் அலறி அடித்துக் கொண்டு எழுந்து நின்று, ஹுசூர், நானே இங்கு வரலாம் என இருந்தேன் என கூறி மரியாதை நிறைந்த சலாம் இடுகிறான். அருகே இருந்த ஆசனம் ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார் ஹைதர் அலி. யாகின் கான் நின்று கொண்டே இருந்தான். யாகின் கான், ராஜா கானிடம் சொல்லி அனுப்பிய ஏற்பாடுகளை எவ்வாறு முடித்தாய் என்பதை அறிய காலை வரை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த பாதை ராத்திரி வேளையில் செய்தி அறிய இங்கே வந்தேன். ஆளை அனுப்பி உன்னை அழைத்திருக்கலாம். ஆனால் இந்த ரகசியத்தில் நீயும் சம்பந்தப்பட்டிருக்கிறாய் என்பது பின்னால் சந்தேகத்திற்கு இடம் வைத்துவிடக் கூடாது. எதையும் நானே தாங்கிக் கொள்வது என்ற முடிவுடன் இந்த காரியத்தில் இறங்கி இருப்பதால் நானே வரவேண்டியதாகிவிட்டது. என்றுமே அஞ்சி அறியாத எனது மனம் இதை பற்றியதில் மிகவும் அலைமோதுகிறது. திப்பு சுல்தான் என்கிற கர்ஜனை இந்த தென்னகத்தை மட்டுமே பயமுறுத்தி வருகிறது. இப்போது என்னையே அது பயமுறுத்த தொடங்கிவிட்டது. ஆகவே காரியத்தை நீயும் ராஜாக்கானமாக சேர்ந்து எப்படி முடித்தீர்கள்? விளக்கமாக சொல். சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஹைதர் அலியே இது குறித்து நடுநடுங்குகிறாரே. அதுவரை அந்த செயலை ஒரு சுண்டக்காயை உருட்டுவது போல என்று உணர்ந்து முள்கிரீடம் சூட்டி அனுப்பி வைத்த யாகின் கான் இப்போது உண்மையிலேயே அதிர்ச்சி கண்டான். திப்பு சுல்தான் என்கிற வீர நாமதேயம் அவனது பிடரையில் கை வைத்து வியர்வையை துடைக்கச் செய்தது. அவன் மெல்ல விளக்கினான். ஹுசூர், என்னுடன் தங்கியிருந்த பசவராஜை கட்டி போட எனக்கு பிரமாதமாக தெரியவில்லை. அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது சுருக்கு கயிற்றால் பெண்ணி வாயிலே துணி புதைத்து சாரட்டிலே கொண்டு போய் போட்டுவிட்டோம். ஆனால் மதில் சுவர் போல காவலுக்குள் இருந்த அந்த ரங்கநாயகியை அழைத்து வரத்தான் வெகு நேரம் யோசிக்க வேண்டியதாகி விட்டது. பிறகுதான் உங்களைப் போலவே அமைந்த எனது உருவம் நினைவுக்கு வந்தது. உங்களைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு அவளது கூடாரம் நோக்கி நானே சென்றேன். காவலர்கள் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை எனக்கு தந்தார்கள். அவளும் நம்பிவிட்டாள். நம்பித்தானே ஆக வேண்டும். நீ என்னைப் போலவே பேசி நடிப்பாயே. உண்மைதான் மகா சுல்தான். முதலில் நீங்கள் மகா சுல்தானா அவரது நண்பரா என எடுத்த எடுப்பிலே அவள் கேட்டதும் ஒரு நிமிடம் அயர்ந்து போனேன். பிறகுதான் உங்களுக்கே உரிய நிமிரல் பார்வையில் தோலை அசைத்து தாடியை தடவி ஓர் உருமலுடன், நீ எனது குமாரனின் காதலியானதால் இவ்வாறு கேட்டதற்கு மன்னிக்க நேர்ந்தது. என்னுடன் புறப்படு. என்னை மாதிரியே உருவத்தால் ஒத்திருக்கும் அந்த யாகின் கானை நீ சரியாக கவனிக்கவில்லை. ஆகையால் வித்தியாசத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதையும் அறிந்து கொள்ளலாம். அத்துடன் என்னையும் புரிந்து கொள்ளலாம். எனது குமாரன் விவகாரமாக நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அங்கேதான் பசவராஜும் இருக்கிறான். அவனுடனும் கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்கிறது. நீ புறப்படு ரங்கநாயகி என ஒரு போடு போட்டேன். பேஸ் பேஸ். இங்கே அழைத்து வந்ததும் சந்தடி செய்யாமல் கட்டி போட்டு அனுப்பிவிட்டாய் இல்லையா? ஆமா முசூர். இருவரையுமே கட்டி போட்டு வாயில் புதைத்து சாரட்டில் அமர்த்தி தக்க பாதுகாவலுடன் ரகசியமாக பேடனூருக்கு அனுப்பி வைத்து விட்டேன்.
பேடனூர் அல்ல, ஹைதர் நகர். மன்னிக்கவும் மகா சுல்தான். ராஜாக்கான் எங்கே? கொஞ்ச தூரம் வரையில் கூடவே சென்று வழிகூட்டி விட்டு வருவதாக சொல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறான். எத்தனை வீரர்களை உடன் அனுப்பியிருக்கிறாய்? மொத்தம் 21 வீரர்கள். ஒரு முத்திரை மோதிரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இவர்களில் 18 பேர்களை ஹைதர் நகரிலேயே சிறை வைத்துவிட்டு சாரட்டை ஓட்டி சென்றவனும் 2 சுபேதார்களும் இங்கு திரும்புவார்கள். அவர்களை நான் இங்கு தீர்த்து கட்ட யுத்த களம் இருக்கிறது. ஆக இந்த ரகசியம் உங்களுக்கும் எனக்கும் ராஜாக்கானுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய எங்கும் பரவ காரணமே இல்லை. சபாஸ் யாகின் கான், சபாஸ். உண்மையில் நீ ஒரு ராஜதந்திரியே, ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக ராஜாக்கானையும் தீர்த்து கட்டிவிடப் போகிறாய் என குறும்பாக சிரித்துக்கொண்டே ஹைதர் அலி கூறும்போது அவரது குரலில் துணித்த ராஜதந்திரத்தை ஒருவாறு யாகின் கானால் புரிந்து கொள்ள முடிந்தது. பேரம்பாக்கத்தில் இருந்து வேகமாக புறப்பட்ட அந்த சாரட்டை பின்தொடர்ந்து வெகு தூரம் வரை புறவியில் சென்று கொண்டிருந்தான் ராஜா கான். ஏறத்தாழ 5 காத தூரத்திற்கு மேலே அவன் சென்றிருப்பான். அவ்விதம் அவன் செல்ல காரணமே இல்லை. அவனது கடமை சாரட்டை ரகசிய பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதோடு முடிந்துவிட்டது. ஆனால் கருவி கொண்டிருந்த அவனது நெஞ்சில் வஞ்சம் விஷப்பாம்பாக புரண்டு கொண்டிருக்கிறதே. என்ன திமிர் இருந்தால் வருகிற போது வழியில் கிருஷ்ணகிரியில் அந்த வசந்தியின் பால் தொடர்பு கொண்டவனுக்கு கசையடி கொடுக்க தன்னை தேர்ந்தெடுத்து அளித்திருப்பான் இந்த பசவராஜ். நெஞ்சில் புரண்ட விஷப்பாம்பு நெளிவதை விட்டு நிமிர்ந்து படம் எடுத்தது. ஏய், சாரட்டை நிறுத்து! பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ராஜா கான் இறைகிறான். அவனது குரல் கேட்டு முன்னே சென்று கொண்டிருந்த சிப்பாய்கள் சத்தமிட அது அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தவர்களின் காதுகளில் மோத அவர்கள் தங்கள் குதிரைகளின் லகான்களை பற்றி இழுத்து திரும்பி சமிக்கை செய்ய சாரட்டும் ஒரு குழுங்கு குலுங்கி நிற்கிறது. நட்ட நடுக்காடு, மரங்களை விழுங்கிய இருளின் அடர்த்திகளுக்கு நடுவே வளைந்து செல்லும் அந்த செம்மண் பாதையில் சாரட்டு நிற்பதைக் கண்டு ஒன்றுமே புரியாது பசவராஜும் ரங்கநாயகியும் ஒருவரை ஒருவர் பார்க்க முயல்கின்றனர். அந்த கண்ணங்கரையில் என்றிருந்த இருட்டில் அவர்களது கண்கள் எதையுமே பார்க்க முடியவில்லை, எதையும் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. வாயை துணியால் அடைத்திருந்ததால் வார்த்தைகள் சிறைப்பட்டிருந்தன. மூக்கு வழியாக சுவாசிக்க ரங்கநாயகி திணறி போனாள். முன்னே வழிபாதை சரியாக இருக்கிறதா என கவனிக்க தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு தொலை தூரத்தில் நின்று கொண்டிருந்தவனை நோக்கிய ராஜா கான், ஏய் அமீர், தீப்பந்தத்தை இப்படி கொண்டு வா என எரிச்சலுடன் ஆணையிட்டு கத்தினான். சற்றைக்கெல்லாம் தீப்பந்தம் அருகில் வந்தது. அதன் வெளிச்சத்தில் சாரட்டுக்குள் இருந்த பசவராஜை மிகவும் குரூரமாக கவனிக்கிறான் ராஜா கான். ரங்கநாயகி தலை குனிந்து கொள்கிறாள். அவளது கண்களில் நாணம் வேதனையோடு அமர்ந்து மேனியை பறித்து தின்கிறது. பசவராஜின் கண்களில் மட்டும் தீப்பந்தம் குடியேறி செவ்வொளி புலம்பாக தெரிக்கிறது. ஒரு கணம் அந்த வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் எதிரும் புதிருமாக அமர்ந்திருந்த ரங்கநாயகியும் பசவராஜும் நோக்கிக் கொள்கின்றனர். என்ன திட்டத்தின் கீழ் எங்கு தங்களை இவ்விதம் கொடுமைப்படுத்தி அழைத்து செல்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு புரியவில்லை. இவ்விதமாக கட்டளை பிறப்பித்தவர்கள் யாராக இருக்க முடியும் என அந்த ஒரு கணத்து நோக்கில் அவர்கள் மௌனமாக புரிந்து மருள்கின்றனர். திப்பு சுல்தானுக்கு தெரியாமல் தங்களை சூழ்ந்து ஒரு சதியே உருவாகி இருக்கிறது என்பது மட்டும் திண்ணமாக தெரிகிறது. இந்த பசவராஜ் நாயை கீழே இறக்குங்கள், இறைந்து சொன்னான் ராஜா கான். பசவராஜின் நரம்புகள் எல்லாம் புடைத்து படபடைக்கின்றன. இந்த கால்களிலும் கைகளிலும் இருக்கிற கட்டுகள் ஒரு சித்து மந்திரம் போல அறுபடாதா என பிரார்த்திக்கிறான். அவ்வாறு மட்டும் அறுபட்டு விடுமையானால் ராஜா கானை நார் உரித்து விடுவானே. 4 வீரர்கள் முன்னே வந்து அவனை பிடித்து இழுத்து இறக்க முயல்கின்றனர். அவர்களை பசவராஜ் பார்த்த பார்வை 8 கரங்களும் நடுங்குகிறது என்பதை பிடித்த பிடியிலிருந்து உணர்ந்து கொண்ட பசவராஜ், பாவம் இவர்கள் வெறும் ஏவலர்கள், இட்ட பணியை செய்து முடிக்கிற கூலிகள் என மனதிற்குள்ளாக முணங்கிக் கொண்டான். அவன் அமைதியாகவே அவர்களது பிடிக்கு கட்டுப்பட்டான். கீழே இறங்கிய பசவராஜை நடுப்பாதையில் நிறுத்தினர். கால் கட்டும் கை கட்டுமாக நின்று கொண்டிருந்த அவனை சாரட்டுக்குள் இருந்து கவனித்த ரங்கநாயகியின் மருண்ட நயனங்களில் இருந்து
நீர் மாலை மாலையாக வழிந்தது. ஒருவேளை இருவரையும் இங்கேயே கொலை செய்து போட்டுவிடுமாறு ஹைதர் அலி ஆணையிட்டு இருப்பாரோ? அவரை தவிர வேறு யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? அவர்தானே தன்னை வாழ்ந்து அழைத்து சென்றார். அவளது மன அரங்கில் எழுந்த அந்த புயலுக்கு மத்தியில் மௌனமாக வார்த்தைகள் சிதறுகின்றன. ராஜாகான் என்னமோ பேசுகிறான். புயலை அமர்த்தி கூர்ந்து கவனிக்கிறாள் ரங்கநாயகி. பசவராஜ், வருகிற வழியில் கிருஷ்ணகிரியில் தவறு செய்த குடியானவனுக்கு கசையடி கொடுக்க நானா கிடைத்தேன்? ஒரு சாதாரண சிப்பாய் அதனை செய்திருப்பானே. என் மீதிருந்த வஞ்சத்தை, பொறாமையை உனக்கு செல்வாக்கு கிடைத்த போது பயன்படுத்தி தீர்த்து கொண்டாய், அப்படித்தானே? இப்போது எனக்கு செல்வாக்கு கிடைத்திருக்கிறது என கூறிக்கொண்டே குதிரையிலிருந்து மூர்க்கத்தனமாக குதித்தான் ராஜாகான். தயாராக கொண்டு வந்த கசையை எடுத்து ஒரு பயங்கர பார்வை, பயங்கர உருமலுடன் எண்ணிக்கொள் என மிகுந்த வெறியுடன் கூறிவிட்டு அரக்கத்தனமாக சுரீர் சுரீரென அடித்தபோது ரங்கநாயகி வாயற்று கேவுகிறாள். வாயுள்ள ஏனையவர்களோ இதன் பின்விளைவு என்னாகுமோ என அஞ்சி வாளாயிருந்து கவனிக்கின்றனர். 18 முறை அடித்து ஓய்ந்த ராஜாகான் மூச்சு வாங்க அவனை கவனிக்கிறான். அவனது கண்களில் தீப்பந்தங்கள் எரிகின்றன. பசவராஜ் சுருண்டு கீழே விழுந்து கிடக்கிறான். அவனது வாயில் அடைப்பட்டிருந்த துணி அப்போதுதான் நழுவி மண்ணில் விழுந்து கிடந்தது. இந்த நாயை சாரட்டுக்குள் எடுத்து போட்டுக் கொண்டு புறப்படுங்கள். வழிமுறைகளை நான் எச்சரித்தது போல செயல்படுத்த வேண்டும். முத்திரை மோதிரம் பத்திரமாக கொண்டு வந்து யாகின் கான் அவர்களிடம் சேர்க்க வேண்டும். மிக ஜாக்கிரதை என சத்தமிட்டு கூறிய ராஜாகான் ஒரு முறை கீழே விழுந்து கிடந்த பசவராஜை பழிவாங்கி கொண்ட ராட்சசனை போல கவனித்துவிட்டு அடுத்து சாரட்டுக்குள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பூஞ்சையான ரங்கநாயகியை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது புறவியில் தாவி ஏறி அமர்ந்து தட்டிவிட்டான். புறவி பேரம்பாக்கத்தை நோக்கி அலறி புடைத்துக் கொண்டு ஓடியது. பசவராஜை தூக்கி சாரட்டிற்குள் போட்டனர் சிப்பாய்கள். ஆனால் வாயை அடைக்க வேண்டிய துணியை மண்ணில் இருந்து எடுக்க மறந்து போயினரோ? ஒருவேளை அதற்கு அவசியமில்லை என உணர்ந்து விட்டு விட்டனரோ? அந்த சாரட்டு ஹைதர் நகரை நோக்கி மிகுந்த வேகத்துடன் பறந்தது. பின் குறிப்பு: ஹைதர் நகர், பேடடோர். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.